தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே. நான் ஒரு ப்ளவுஸ் பிட் எடுத்திருக்கேன். இது 1 மீட்ரு. இருந்தாலும் கடையில் 1 மீட்டருன்னு சொல்லி கொடுப்பாங்க. இதில் நம்ம ஒரு வாட்டி அளந்து பார்த்துக்குவோம். 1 மீட்டர் இருக்கா, இல்லை 80 இருக்கா, இல்லை 90 இருக்கான்னு. இப்போ எனக்கு 96 தான் இருக்குது. அதனால் ஒரு வாட்டி அளந்து பார்த்துக்குவோம். இப்போ எனக்கு 96 இருக்குது. 1 மீட்டருக்கு 4 இன்ச்சு 4 புள்ளி கம்மியாக தான் இருக்குது. இப்போ இந்த இதுக்குள்ளே எப்படி நம்ம தைக்கிறதுன்னு பார்த்துக்கலாம். இல்லைன்னா நம்ம 1 மீட்ரு இருக்கே தப்போன்ட்டு தப்போம். அதனால் இப்போ எனக்கு இப்போ 96 இருக்குது. 96க்குள்ளே எப்படி தைக்கிறதுன்னு பார்ப்போம். அடுத்தது ப்ளவுஸ் வந்து மார்க் பண்ண போகிறோம். அதுக்கு துணியை விரிச்சிட்டு உங்களோட உடல் சுற்றளவு அது என்ன வருதுன்னு கால்குலேட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து 11 வந்துச்சு. ஆனால் 1 இன்ச்சு நான் தையலுக்கு சேர்த்து வைக்க போகிறேன். இப்போ நான் 12ங்கிற கணக்கில் வைக்கிறேன். இப்போ மொத்தமாகவே வைப்போம். 12 12 24 ஆச்சா. இப்போ 24 வச்சுட்டு நான் நேராக 24 மார்க் பண்ணியிருக்கேன். 24 வச்சுட்டு இப்போ 2ஆவே மடிச்சுக்குவோம். நம்ம இதுக்கு துணியை போடுறதுக்கு இந்த கரை குறுக்க வர்ற மாதிரி உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். பாருங்கள், இப்படி போடணும். இப்போ கரையை என் பக்கம் வச்சுருந்து இந்த சைடு நான் தூக்கி போட்டிருக்கேன். நான் மார்க் பண்ணதுலேருந்து மடிச்சிருக்கேன். நான் மார்க் பண்ணதுக்கு நேராகவே இருக்குது. உங்களுக்கு தெரியுதான்னு பார்த்துக்கோங்க. இவ்வளோதான். இதுக்கு அப்புறம் நம்ம ப்ளவுஸ் பின் துண்டை போட போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ளவுஸில் வெட்ட வேண்டியது பின் துண்டு தான். ப்ளவுஸ் அப்படி விரிச்சிட்டு தையல் இங்கே எங்கே வருதோ இந்த தையல் எனக்கு பின் துண்டில் இங்கே முடியுது. இதை ஈவனாக இப்படி மடித்து இந்த டாட்டு கை ஆம்ஹோல் கிட்ட வர்றத பிடிச்சிக்கோங்க. இங்கே பிடிச்சிட்டு இதை தான் இப்போ இப்படி போட போகிறோம். கீழே போட்டு இந்த மெஷர்மெண்ட்டை தான் எடுக்க போகிறோம். இப்படி பிடிச்சி போட்டனால நான் எதுவுமே பண்ணலை. பாருங்கள், எனக்கு ஈவனாகவே நான் கிடச்சிருச்சு. இதை அப்படியே தூக்கி ப்ளவுஸில் போட போகிறோம். மேலே இருந்து நான் ஒரு 1/4 இன்ச்சு விட்டுக்கிறேன். ஏன்னா 1/4 இன்ச்சு மேலேருந்து விட்டுட்டு நேராக ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இது கொஞ்சம் கிராஸாக தான் இருக்குது. அதனால் நேராக லைன் போட்டுக்கிறோம். இப்போ ப்ளவுஸ் நம்ம மடித்து வச்சுருக்கோம். அதை ஈவனாக எடுத்து உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் எவ்வளோ வேணுமோ பண்ணிக்க போகிறோம். பண்ணிக்கிட்டு வச்சுட்டு இந்த கழுத்து ஓரத்துக்கிட்ட ஒரு மார்க். இப்போ நான் சரியான அளவு தான் மார்க் பண்ணுறேன். இன்னும் தையலுக்கு நான் விடலை. இங்கே இந்த முடிகிற ஷோல்டருக்கு நேராக ஒரு மார்க்கு. அப்புறம் லைட்டாக கை ஆம்ஹோலோட வளைவை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இந்த ஆம்ஹோல்கிட்ட ஒரு மார்க்கு. இது வந்து இங்கே உடம்பு ஓரம் ஒரு மார்க்கு இங்கே பண்ணிவிட்டு நெக்கோட லென்த்து இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கிறோம். இது அப்படியே இந்த ப்ளவுஸை எடுத்துட்டு இந்த மார்க்லாம் லைட்டாக ஜாயின் பண்ணிக்குவோம். இப்போ ஒரு வாட்டி டேப்பை வச்சு நம்ம அளந்து பார்த்துக்கலாம், கொஞ்சம் சரியாக இருக்குதா அப்படின்ட்டு. இப்போ எனக்கு வந்து நெக்கோட வித்து வந்து எனக்கு 2.5 வருது. எனக்கு அது போதும். அதனால் நான் வச்சுக்கிறேன். ஏன்னா வெட்டி தைக்கும்போது இந்த இடம் நமக்கு அகலும். அதனால் 2.5 போதும். 2.5 வச்சிங்கன்னா இங்கிட்டு 1/4 இன்ச்சு அங்கிட்டு 1/4 இன்ச் தையல் போக நமக்கு 3 கிடைக்கும். அப்புறம் ஷோல்டர் வந்து 3 இருக்குது. உங்களுக்கு தெரியுதான்னு பார்த்துக்கோங்க. கரெக்டாக ஷோல்டர் வந்து 3 இருக்குது. அப்புறம் நெக்கோ ஆம்ஹோல் வந்து எனக்கு 6 இருக்குது. எனக்கு வந்து 5.25 இருக்குது. நான் 5.5 வச்சுக்கிறேன். 5.5 வச்சுட்டு நான் இன்னும் தையலுக்கு விடலை. அதனால் ஸ்ட்ரைட்டாகவே நான் லைன் போட்டுக்கிறேன். இப்போ உயரம். இப்போ ப்ளவுஸை மறுபடியும் எடுத்து எல்லா இதுவும் கரெக்டாக இருக்கான்னு வச்சு பார்த்துட்டு உயரம் மார்க் பண்ணிக்கோங்க. எனக்கு இங்கே வரைக்கும் வருது உயரம்.
சில பேர் எனக்கு இடுப்பு இறக்கி வேணும், இல்லை கழுத்து ஏற்றி வேணும், இல்லை கழுத்து இறக்கி வேணும்னு கேட்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. இதிலேருந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன். இதுலேயும் நான் இன்னும் தையலுக்கு விடலை. தையலுக்கு வந்து நான் 2 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். தையல் பட்டி மடிச்சடிக்க நான் 2 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். இதையுமே நம்ம ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டுக்கலாம். இப்போ ஆம்ஹோலுக்கு வந்து நம்ம ரவுண்டு வரைய போகிறோம். அதுக்கு வந்து இங்கேருந்து 1 இன்ச் இந்த கார்னர் உங்களுக்கு தெரியுதான்னு பார்த்துக்கோங்க. இந்த கார்னர்லேருந்து 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிட்டு இப்போ ஆம்ஹோல் உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இப்போ எனக்கு 5.5 இருக்குது. ஆம்ஹோலோட மிட் பாயிண்ட்டு இந்த டேப் அப்படியே 2ஆக மடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆம்ஹோலோட மிட் பாயிண்ட்டு தெரியும். அதை லைட்டாக ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மார்க் பண்ணதுலேருந்து ஒரு வளைவு உங்களுக்கு தெரியுதான்னு தெரியலை, பார்த்துக்கோங்க. இதிலேருந்து ஒரு வளைவு கொடுத்துக்குறோம். இவ்வளோ தான் ஆம்ஹோல் ரவுண்டு. இதுக்கு அடுத்து கழுத்து. இப்போ நான் சாதா ப்ளவுஸ் தான் வெட்ட போகிறேன், அதனால் நான் ரவுண்ட் கழுத்தே வச்சுக்கிறேன். சேம் தான். இங்கேருந்து ஒரு இன்ச், சில பேர் 1.5 இன்ச் கூட வைப்பாங்க. அது மேக்ஸிமம் தேவைப்படாது. இன்னொரு விஷயம், இது வந்து பேசிக்காக டைலரிங் தெரிஞ்சவங்களுக்கு வளைவு தானாகவே வந்துடும். இப்போ ஒரு பிகினருக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இது வந்து ஆம்ஹோல் ஸ்கேலு. இது வந்து நிறையா டைப்லேயே நமக்கு கிடைக்கிது. இங்கே பார்த்துக்கோங்க. நான் வந்து இந்த மாதிரி நம்பர் இன்ச் கணக்குக்கு வரும், சென்டிமீட்டர் கணக்குக்கு. ஆனால் இன்ச் கணக்கு வராது, அதையும் பார்த்துக்கோங்க. இந்த நெக் வித்து, இந்த நெக்கோட வித்தில் மார்க் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், இங்கேயும் எனக்கு ஜாயிண்ட் ஆயிடுச்சு. அதிலிருந்து லைட்டாக நான் ஒரு வளைவு கொடுத்துக்கிறேன். அவ்வளோதான். இதுக்கு அடுத்து வந்து முன்னாடி கிராஸ் பிடிக்கும். இப்படி தான் இந்த நெக்கோட லைன் வரையணும். இதுவே உங்களுக்கு டிசைன் வேணும்னாலும் நீங்கள் பார்த்து கால்குலேட் பண்ணி வரைஞ்சிக்கோங்க. அவ்வளோதான். இதை இப்போ பின் துண்டு இப்போ மார்க் பண்ணிட்டோம். இப்போ கட் பண்ண போகிறோம். நம்ம பேப்பரில் ஏற்கனவே இந்த அளவு வச்சு கட் பண்ணியிருக்கோம். இது வந்து துணியில் வந்து நம்ம வச்சு பார்த்தோம்னா கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா துணி வந்து நமக்கு சில துணி இழுவை கொடுக்கும், அதனால் அளவு மாற சான்ஸ் இருக்குது. அதனால பேப்பரில் வந்து கட் பண்ணிக்கிட்டோம். இப்போ கட் பண்ணதை ஒரு தடவை அளவெல்லாம் சரியாக இருக்கான்னு வச்சு பார்த்துட்டு எடுத்துக்கலாம். பிகினர் அவ்வளோங்க. ஃபஸ்ட்டு பேப்பரில் கட் பண்ணுங்க. ஏன்னா துணியில் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, நல்லா பாருங்கள். லைட்டாக தான் நான் இழுக்கிறேன். உங்களுக்கு இழுக்கிறதுன்னு தெரியுதான்னு தெரியல, நான் லைட்டாக தான் இழுக்கிறேன், ஆனால் அது இழுவை கொடுக்குது. அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு பேப்பர்லேயே கட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இதுவே நீங்கள் தையல் தெரிஞ்சவங்களா இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேப்பர்லேயே கட் பண்ணிவிட்டு இந்த பேப்பரை அப்படியே மார்க் பண்ண இடத்துல வச்சு நீங்கள் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். நீங்கள் போக போக வந்து எப்படி இந்த அளவெல்லாம் மாறுதுன்னு நீங்கள் ஒரு 2-3 ப்ளவுஸ் தைச்சதுக்கப்புறம் உங்களுக்கே புரிஞ்சிடும். அதனால் இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம தையல் வந்து தைக்கிறப்ப கரெக்ட் பண்ணி நம்ம பார்த்துக்குவோம். பேப்பரில் சொன்ன மாதிரி நான் துணியை தூக்கலை, பார்த்துக்கோங்க. இப்படி தான் கையை இப்படி வச்சுட்டு நீங்கள் வெட்ட ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க.
பின் போர்ஷன் வெட்டியாச்சு. பின் போர்ஷன் வெட்டினதுக்கப்புறம் துணியில் வெட்ட வேண்டியது கை தான். கை வெட்டிட்டு தான் நம்ம முன் துண்டு வெட்டணும். அது ஏன்னா கைக்கு நம்ம ஒட்டு போடுறது கஷ்டம். முன் துண்டு கிராஸில் போட்டாலும் ஈஸியாக கட் பண்ணிடலாம். அந்த கை வந்து அளவு எடுக்கலாம். அதுக்கு வந்து இப்போ இந்த இடத்துல நான் முன் போர்ஷன் வெட்டியிருக்கேன். இது போக இருக்கிறத இந்த பார்டர் ஃபுல்லாக நம்ம கைக்கு யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த போர்ஷனை அப்படியே 4 ஈவனாக மடித்து போட போகிறோம். அப்படியே ஈவனாக மடிச்சுட்டு இந்த இதில் தான் இப்போ நம்ம கை வெட்ட போகிறோம். இப்போ நான் வந்து சாதா ப்ளவுஸில் கை வெட்டுறதுக்கு அளவு எடுக்கிறேன். அதுக்கு வந்து உயரம் வந்து நான் பேப்பரில் வெட்டின மாதிரி 8 இருக்குது எனக்கு. இப்போ அகலம் வந்து அதில் எப்படி கால்குலேட் பண்ணோம்? ஆம்ஹோலோட 2.5 கூட்டி தான் கால்குலேட் பண்ணோம். அப்போனா அகலமும் நமக்கு 8 தான். இப்போ 8 இருக்குது. இப்போ எனக்கு 10 இருக்குது. இப்போ மார்க் பண்ணிக்குவோம். இப்போ எனக்கு அகலம் வந்து 8 மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ 8 இருக்குது. அதான் 8 மார்க் பண்ணிக்கிறேன். எனக்கு எக்ஸ்ட்ராவே எங்கிட்ட இருக்குது. உங்களுக்கு வேணும், நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா இந்த இருக்கிற அகலத்தை அப்படியேவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் எனக்கு 8 போதும்னு சொல்லிவிட்டு நான் அந்த 8ஐயும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ உயரம் வந்து 8 இருக்குது. கரெக்டாக இந்த 8க்கு மார்க் பண்ணிக்கலாம். எப்படின்னா எனக்கு சரியான அளவு 6. நான் பட்டிக்கு 2 இன்ச் விட்டுருக்கேன். ஓகேவா? இங்கேருந்து பாருங்கள், இது வந்து 6 வருதா? இந்த 6 வந்து எனக்கு சரியான அளவு. இதோடலேருந்து இது வரைக்கும் தான் எனக்கு உயரம். நான் பட்டிக்கு 2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன். இப்போ இதை ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டுக்கலாம். இந்த இருக்குது பார்த்தீங்களா? இதில் லைட்டாக நமக்கு தேவைப்படுற அளவு வரைக்கும் நம்ம கோடு போட்டுக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் கை வெட்டும் போதும் இல்லை ப்ளவுஸ் வெட்டும் போதும் இல்லை யாருக்கு என்ன வெட்டினாலும் இந்த ஃபோல்டிங் சைடு நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி வெட்டுனீங்கன்னா நீங்கள் எப்படி வெட்டினாலும் அது நமக்கு சரியாக கிடச்சிரும். இப்போ 6 இருக்கா? இதில் இந்த 6ஐயும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ தையல் நல்லா தெரிஞ்சவங்கன்னா பட்டி மடிச்சடிக்க 1.5 இன்ச் இல்லை 1 இன்ச் கூட வைப்பாங்க. பிகினர்ஸ் கண்டிப்பாக 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுங்க. இப்போ கையை மார்க் பண்ண அளவு அகலத்தில் பாதி. இப்போ நான் 8 எடுத்திருக்கேன், அதில் பாதி எடுத்துக்கிறேன். இப்போ நீங்கள் ஃபுல்லாகவே இருக்கிற இந்த 10 எடுத்துருந்தீங்கன்னா அதில் பாதி தான் நீங்கள் எடுக்கணும். இந்த 8ல் பாதி 4. இந்த 4ஐ நான் மார்க் பண்ணியிருக்கேன். இங்கேருந்து இதுக்கு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கலாம். இந்த மெத்தட் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த ஃபோல்டிங் சைடுக்கு ஆப்போசிட், அதாவது உயரத்தில் இங்கேருந்து நான் 2.75 இங்கே 2.75 மார்க் பண்ணியிருக்கேன். அதையுமே இப்போ லைட்டாக ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம். அந்த பேப்பரில் வெட்டின மாதிரி தான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி பாதிக்கு ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு வளைவு கொடுக்குறோம். இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணி இங்கேருந்து இங்கே கிராஸாக ஒரு லைன் வரைஞ்சிக்குவோம். இவ்வளோதான். இப்போ நீங்கள் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ உயரம் வச்சுருக்கேன், கீழே 1 இன்ச் பட்டிக்கு விட்டுருக்கேன், மீதி வந்து உயரம் எனக்கு 6. இந்த அகலத்தை நான் 2ஆக பிரிச்சிருக்கேன். இங்கேருந்து சைடில் 2.75 தான் வச்சுருக்கேன், 3 வைக்கலை.
இப்போ இதை அப்படியே இந்த துணியை தூக்காமல் அப்படியே வெட்டிட்டு வரணும். இப்போ நான் இந்த கரை பகுதியை மடித்து போட்டனால எனக்கு ஒட்டு போடுறதுக்கு தேவையில்லை. ஓகேவா? ஒட்டு போடவே தேவையில்லை. எனக்கு சரியான அளவு, என்னோட கையோட சரியான அளவு எனக்கு கிடச்சிருச்சு.